தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வணக்கம் சிவசொந்தங்களே. திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பது பழமொழி. அப்படிப்பட்ட திருவாசகத்தை முழுமையாக எழுதும் ஒரு அரிய வாய்ப்பை திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் குழு மற்றும் தடம் பதிக்கும் தளிர்கள் பன்னாட்டு மையம் திருவண்ணாமலை இணைந்து நடத்தும் உலக சாதனை நிகழ்வை முன்னெடுத்துள்ளார்கள். இந்த நிகழ்வு மே மாதம் 15ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுவரை 5000த்திற்கும் மேற்பட்டவர்கள் 14 நாடுகளில் இருந்து எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அடியேன் சிவபெருமானின் பெருங்கருணையினால் இன்று, அதாவது ஜூன் 5 முற்றும் எழுதி நிறைவு செய்து விட்டேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏற்கனவே இந்த நிகழ்வு பற்றிய பதிவினை நமது சிவசொந்தங்கள் சேனலில் வெளியிட்டிருந்தேன். இதில் எத்தனை சிவசொந்தங்கள் இணைந்து எழுதி கொண்டிருக்கிறீர்கள் என்று கமெண்டில் சொல்லுங்கள். சரி, இப்படி திருவாசகம் முழுவதும் 51 பதிகங்களையும் எழுதுவதால் என்ன கிடைக்கும் என்று கேட்கும் சிவசொந்தங்களுக்கு இதோ பதில். ஒரே நேரத்தில் இதுவரை 5000த்திற்கும் மேற்பட்டவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். தனி பிரார்த்தனையை விட கூட்டு பிரார்த்தனைக்கு சக்தி அதிகம். ஆகவே நாம் எதை நினைத்து எழுதுகிறோமோ அந்த காரியம் 100% இந்த பிரபஞ்சம் நமக்கு ஜெயமாக்கி கொடுக்கும். மேலும் திருவாசகம் வெறும் பாடல்கள் அல்ல, அவை ஆன்மீக அனுபவங்கள் மற்றும் இறைவனுடன் ஒரு தொடர்பை கொண்டுள்ளன. திருவாசகத்தை எழுதுவதும் படிப்பதும் கேட்பதும் மனிதர்களுக்கு ஆன்மீக ரீதியாக பல நன்மைகளை தருகிறது. திருவாசகத்தை எழுதுவதால் ஆன்மீக வளர்ச்சி, மன அமைதி, நற்பண்புகள் மற்றும் இறைவனுடன் நெருக்கமான தொடர்பு கிடைக்கிறது. மேலும் திருவாசகம் நன்னெறி, ஒழுக்கம் மற்றும் இறை வழிபாட்டின் மீது ஆழமான புரிதலை அளிக்கிறது. திருவாசகம் மனித ஆன்மீகத்தை வளர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகவே விளங்குகிறது. திருவாசகத்தின் மூலம் இறைவனுடன் நெருங்கி பழகவும், ஆன்மீக அனுபவங்களை பெறவும், இறை வழிபாட்டின் மீது ஆழமான புரிதலை பெறவும் துணை புரிகிறது. திருவாசகத்தின் பாடல்கள் மனதில் அமைதியை ஏற்படுத்தி மன உளைச்சலையும் கவலையையும் போக்க உதவுகிறது. மனம் இறைவனிடம் சரணடைவதால் அமைதியாகிறது. நல்ல ஒழுக்கம், கருணை, பக்தி, தியாகம், பொறுமை போன்ற நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ள ஊக்கமளிக்கிறது. மேலும் இறைவனும் ஒரு ஆழமான நெருங்கிய தொடர்பு ஏற்படுகிறது. திருவாசகத்தை தேனுடன் ஒப்பிடுவார்கள் சிவனடியார்கள். தேன் எப்படி நம் உடல் நோய்க்கு மருந்தாகிறதோ அதுபோல திருவாசகம் எனும் தேன் நம் உயிர் நோய்க்கு மருந்தாகிறது. ஆகவே சிவசொந்தங்களே, இதுவரை எழுதாத சிவசொந்தங்களுக்காக இப்போது ஜூன் 30ஆம் தேதி வரை எழுத நேர வாய்ப்பு இருக்கிறது. இந்த நல்ல வாய்ப்பினை பயன்படுத்தி மேலும் பல சிவசொந்தங்கள் எழுதி உங்கள் உயிர் பிணிக்கு மருந்தை தேடிக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, ஒரு உலக சாதனை நிகழ்வில் நாமும் பங்கெடுக்கும் அரிய வாய்ப்பும் நமக்கு கிடைத்திருக்கிறது. வருகிற ஜூலை மாதம் 2025 19 மற்றும் 20ஆம் தேதியில் திருவண்ணாமலையில் வைத்து நடைபெறும் மாநாட்டில் திருவாசகம் எழுதிய அத்தனை பேருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. மாநாட்டிற்கு வர முடியாதவர்களுக்கு இணையவழி சான்றிதழ் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டிற்கு வருபவர்களுக்கு தங்கும் வசதி, உணவு போன்ற பல அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் திருவாசகத்தென்றல் திரு சிவக்குமார் ஐயா அவர்கள். அவர்களுக்கு இந்த நல்ல நேரத்தில் சிவநன்றியை உரித்தாக்குகிறேன். சிவாய நம. இந்த நல்ல நிகழ்வில் பங்கேற்க விரும்புபவர்கள் 94 42 46 14 44 மற்றும் 97 15 04 09 79 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சிவசொந்தங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. திருச்சிற்றம்பலம்.